நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை பல அலுவல்கள் வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாருங்க. உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பாரு. உற்சாகமா இந்த நாள்ல சந்தோஷமா துவக்குங்க. ஆண்டவருடைய பெரிய தயவு, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உறவுகள் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்கும் மக்கள், எதிலும் மக்கள், காணக்கூடிய இடமெங்கிலும் மக்கள் தான். காலை முதல் இரவு வரைக்கும் மக்கள் தொடர்புகளிலேயே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழும் பொழுது மக்களோடு நமக்கு நல்ல சுமூகமான உறவு இருக்கணுங்க. அந்த சுமூகமான உறவு இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உறவுகள் நமக்கு சுமையாயிரும். உறவுகள் சுகமா இல்லாமல் உறவுகள் சுமையானால் வாழ்க்கையே சுமையாக மாறிவிடும். ஏன் உறவுகள் பல நேரத்தில் நமக்கு சுகமா இல்லாம சுமையாயிடுது தெரியுங்களா? நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். என்ன பிரித்து வச்சுருக்கோன்னா, இவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலரை நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்க லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்கள நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் ரொம்ப பேடுங்க, அவங்களாம் கொஞ்சம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கெட்டவங்க லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். இப்படி நம்ம போட்டு வச்சதுனால என்ன நம்ம பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்கன்னு சில பேர் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டு, அவங்கக்கிட்ட நம்ம நல்ல விதமாக இருந்துக்கிறோம். இந்த கெட்டவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தாலே நம்ம கடுப்பாயிடுறோம், காண்டாயிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம். நமக்குள்ள ப்ரெஷர்லாம் எக்கு தப்பா ஏறவும் இறங்கவும் செய்ய ஆரம்பிச்சிருது. வலி வாத வருத்தம்லாம் அதிகமாயிருதுங்க. இப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அவங்கள எல்லாம் ஒரு காலத்தில் நல்லவங்க என்ற லிஸ்ட்டில் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அவங்க நமக்கு கெட்டவங்களாகி போயிட்டாங்க. ஏன் காரணம் என்ன? நல்லா யோசித்து பாருங்களேன். சில நேரங்களில் சில உதவிகள் நமக்கு தேவைப்பட்டிருக்கும். சில இடத்துல நாம் எதிர்பார்ப்பது போல் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள எதிர்பார்த்திருப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அதனால நம்ம கேட்ட உதவியெல்லாம் அவங்க நமக்கு செஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவங்கள இருந்திருப்பாங்க. அதனால நாம என்ன பண்ணிட்டோம், அவங்களையெல்லாம் நல்லவங்க என்ற லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டோம். கொஞ்ச நாள் கடந்ததுக்கு அப்புறமா அதே மக்கள் தான் ஏற்கனவே சில உதவிகள் நம்ம கேட்டவங்க செஞ்சாங்களே, அதனால இப்பவும் சில உதவிகள், பெரிய உதவிகள்லாம் கேட்கலான்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட மக்கள் நம்ம எதிர்பார்ப்பது போலவே பேசணும், எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம். என்னமோ ஏதோ தெரியல, அவங்களுடைய சூழ்நிலை சரியில்லாம இருந்திருக்கலாம், அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதனால நாம் எதிர்பார்த்தது போல் அவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம கேட்ட எதிர்பார்த்த உதவியும் அவங்க நமக்கு செய்ய மறுத்திருக்கலாம். அதனால உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கள பேட் லிஸ்ட்ல சேர்த்து விட்டுட்டோம். இவங்களாம் மோசமான ஆட்கள் பா, கெட்டவங்க அப்படின்னு சேர்த்து விட்டுட்டோம். நல்லா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நல்லவங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வைக்கிறதுக்கும், இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வைக்கிறதுக்கும் உண்மையாகவே நமக்கு உரிமையே கிடையாதுங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? ஒரு கொஸ்டின் மார்க் கூட அங்க போட்டுட்டு கேட்கிறாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு நல்லவர் தான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நன்மை செய்தவராகத்தான் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்கைகளை பார்த்து மக்களே சொல்றாங்க, இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அப்படின்னு. ஏதோ இயேசு கெட்டவர் என்றது போல இங்க திருச்சி சொல்லல, இயேசுவும் அப்படி சொல்லல. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்திருக்கிறேன், நான் ஒரு மனுஷன், மனிதர்களுக்கெல்லாம் பிரதிநிதியான ஒரு மனுஷனா நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு மனுஷனை பார்த்து ஏன் நீ நல்லவன் சொல்ற? அந்த ரைட்ஸை உனக்கு யார் கொடுத்தது?
அந்த அங்கீகாரத்தையும் அந்த அதிகாரத்தையும் உனக்கு யார் கொடுத்தது? நீயே அவனை நல்லவன்ற லிஸ்ட்ல போடுற. கொஞ்ச நாள் பொறுத்ததுக்கு அப்புறமா அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய பல வகையான பிரச்சனை, அவன் கொஞ்சம் மாறி ரியாக்ட் பண்ணலாம். உடனே நீ அவனை கெட்டவன் சொல்ற. அப்படி அவனை கெட்டவன் சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இததான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு மனுஷனையும் நீங்க நல்லவன் சொல்றதுக்கோ, எந்த ஒரு மனுஷனும் நீங்க கெட்டவன் சொல்றதுக்கோ, உங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து மார்க் வாங்குறதுக்காக இந்த உலகத்துல யாருமே பிறக்கலங்க. அவங்க இந்த உலகத்துல அவங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்காங்க. அவருடைய உரிமை, அவருடைய நிலை, அவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மார்க் போட்டு மதிப்பெண் போட்டு நாம அவங்கள காயப்படுத்தி, அவங்களால நாம காயப்பட்டு ஏன் ஒரு சுமையோடு நம்ம வாழ வேணும் இல்லையா? அதனால யாரையும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்து ஒரு லிஸ்ட்ல போடுறதும், அதே மக்கள் கெட்டவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்ல போட்டோம் நீங்கள் வாழ்வீர்களேயானால் பாதிப்பு உங்களுக்கு தான் பிரியமானவர்களே. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, யாரையும் நல்லவனும் சொல்லாதீங்க, யாரையும் கெட்டவனும் சொல்லாதீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு என்ன உரிமை இருக்கு ஒருத்தனை நல்லவன் கெட்டவன் சொல்றதுக்குன்னு. அப்ப நீங்க உடனே அடுத்த கேள்வி கேட்கலாம், இல்ல எனக்கு நல்ல உறவுகள் வேணும், எனக்கு நல்ல நண்பர்கள் வேணும், எனக்கு நல்ல குடும்பம் வேணும், எனக்கு நல்ல மக்கள் வேணும், என் பிள்ளைகளுக்கு திருமணமானா எனக்கு நல்ல சம்பந்திமார்கள் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா தப்பே இல்லைங்க, நல்ல விஷயம். அதுக்கு என்ன தெரியுமா நீங்க பண்ணணும்? மற்றவங்களை நீங்க மாத்த ட்ரை பண்ணக்கூடாது, நீங்க நன்மை செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? நீங்க நன்மை செய்யணும். நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா அவங்க நிச்சயமா உங்களுக்கு நன்மை தான் செய்வாங்க, அவங்க மூலம் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் என்பதை நம்புங்க. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். மனுஷங்க மூலம் உங்களுக்கு தீமை நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, மனுஷங்க மூலம் உங்களுக்கு கெடுதி வரக்கூடாது, மனுஷங்க மூலம் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவங்களுக்கு நீங்க பயப்படாம இருக்கணும்னா நல்லது செய்யுங்க, நன்மை செய்யுங்க. என்ன அன்பானவர்களே, நல்ல உறவு தானே உங்களுக்கு வேணும், நல்ல சம்பந்திமார்கள் தானே உங்களுக்கு வேணும், நல்ல குடும்ப உறவுகள் தானே வேணும், நல்ல நட்பு வட்டாரங்கள் தானே உங்களுக்கு வேணும். அப்ப நீங்க நல்லது செய்யுங்க. நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க நன்மை செய்யக்கூடிய நபராய் இருந்தா, வசனத்தின்படி, வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி நான் சொல்றேங்க, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்கள் தான் வருவாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க, நல்லது தான் நடக்கும். வார்த்தையின்படி நாம கெட்டது செஞ்சோம்னா நமக்கு கெட்டது தான் நடக்கும், மனுஷன் நமக்கு கெட்டதை தான் செய்வான். அப்ப ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, ஒரு விலை பலன் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து நாம் தீர்மானிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு உறுதியான ஒரு செயல்பாட்டில் இறங்க போறோம். அது என்னன்னா, இவங்களாம் கெட்டவங்க, இவங்களாம் நல்லவங்கன்னு சொல்லி நியாயம் தீர்க்காம, எனக்கு நல்ல மக்கள் வேணும், எனக்கு நல்ல உறவுகள் வேணும்னா நான் நல்லது செய்ய போறேன், நன்மை செய்ய போறேன். செய்யலாமா? செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே, இன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகவே நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும், உங்களுக்கு நற்பேர் உண்டாகும். கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தியும் உங்களை தாங்குகிற உறவுகள், உங்களை தேற்றுகிற உறவுகள், உங்களை ஆதரிக்கிற உறவுகள், உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல நல்ல மக்கள் செல்வாக்குகள் உங்கள் வாழ்விலே நீங்கள் பெற்று வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். ஆகவே நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருக்கணும், நன்மையே செய்யுங்க, யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைய உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு மகள் அர்ச்சனா, அவங்க இன்னைக்கு பிறந்தநாள் காண்றாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே அன்பு சகோதரர் டி கார்த்திக், சிஸ்டர் கே கோமலா, இந்த அன்பான தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நான் உங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம்.
இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற தேவனே, இந்த நாள் அன்பான பிள்ளைகளுக்கு இன்பமான நாளாய், இனிமையான நாளாய், மகிழ்ச்சியான நாளாய், சந்தோஷமான நாளாய் அமைந்தருள்வதாக. உறவுகள் சார்ந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே இவங்களாம் நல்லவங்க, இவங்களாம் மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வகையறுத்து பிரித்து பார்த்து உறவுகளால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்களை தாக்கிக் கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துவீராக. உறவுகள் மூலம் எங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டுமேயானால் நாங்க நன்மை செய்யணும் என்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நன்மை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தால் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அதன் மூலமாய் புகழ்ச்சி முடிய பிள்ளைகளுக்கு உண்டாகும் என்று நாங்கள் இன்றைக்கு தியானித்தோமே தகப்பனே. ஏசு கிறிஸ்துவை மீட்பராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசு கிறிஸ்து போலவே நன்மை செய்யக்கூடியவர்களாய் எங்களுடைய கிரியைகள் நற்கிரியைகளாய் அமைந்தருளும்படி வேண்டிக் கொள்கின்றோம் தகப்பனே. இந்த நாளிலும் இன்றைக்கு விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கு வரவு கொடுக்கல் வாங்கல் திட்ட தீர்மானம் எல்லாவற்றிலும் ஜெயமுண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய மன துக்க பய வாதை வருத்தம் எல்லாம் நீங்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய நல்ல சுகவாழ்வு சுகித்திருக்கும்படி காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்து தருவீராக. இன்றைக்கு பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரலோக தேவன் நீர்த்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய புதிய மகிழ்ச்சியான சந்தோஷமான மங்களகரமான ஆண்டுகளுக்குரிய நன்மைகளை ஏராளமாக சம்பூர்ணமாக ஆசீர்வாதமாக வருஷிக்க செய்து இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய வளமான ஆண்டாய் அமைந்தருளும்படி மனதார நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேக சந்தோஷமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் தேவனே. கர்த்தருடைய கரம் காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும், நடத்துங்க, பெரிய காரணச்சிங்க, நாமத்துக்கு மைமர பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆம் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நாங்கள் அவளோடு காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். சேர்ந்து ஜெபிப்போம், சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.